வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பி ஈஸ்டர் டு யூ. ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது முதல்ல உங்களெல்லாம் இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். சந்திச்சதுல சந்தோஷம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். Hello sir, I am Ganesh Kupala. I am Telugu, and with your permission I am speaking Telugu if you don't mind. You have to take their permission. Your permission. ఓకే, ఇప్పుడు ఈ కాన్సెప్ట్ కి తెలుగు వాళ్ళు కూడా చాలా మంది వస్తారు సార్. తెలుగు వాళ్ళు ఏం ఎక్స్పెక్ట్ చేయొచ్చు? నేను పర్సనల్ గా ఐఎమ్ హ్యూజ్ ఫ్యాన్. మీకు నేషనల్ అవార్డు వచ్చిన స్వరాభిషేకం ఇస్ మై ఫేవరెట్ ఆల్బమ్ ఆఫ్ యువర్స్. మీరు తెలుగు వాళ్ళకి ఏం చెప్పాలనుకుంటున్నారు? తెలుగు ఆడియన్స్ కి, లండన్ లో ఉన్న తెలుగు వాళ్ళకి ఏం ఎక్స్పెక్ట్ చేయొచ్చు షోలో? తెలుగు వాళ్ళందరూ వచ్చి మంచి తమిళ పాటలు వినండి చెప్పేసి తెలుగు పాటలు కూడా తెలుగు వాళ్ళందరూ ఎక్కువ మంది వచ్చి మంచి తమిళ షో చూడండి అని చెప్తాను. అవునా? అంటే సంగీతానికి భాష ఏమి ఉండదు, బట్ మీరు తెలుగు పాటలు కూడా కొన్ని పాడితే తెలుగు ఆడియన్స్ చాలా హ్యాపీ ఫీల్ అవుతుంది. దానికి ప్రిపేర్డ్ గా మేము రాలేదు కాబట్టి ఓకే సార్. ఇప్పుడు ఇక్కడ కాన్సన్ట్రేషన్ ఏమో ఉన్నది కంప్లీట్ తమిళ ఆడియన్స్. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மலையாளியா என்னுடைய பாடல்களை இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டு அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஐ ஹேவ் டு தேங்க் இஃப்ஷி ஃபார் மேக்கிங் திஸ் இவெண்ட் அண்ட் மிஸ்டர் சதீஷ் அண்ட் எவ்ரி ஒன் who are all involved in bringing me to London to make this show. It's going to be என்ன சொல்றது, an unforgettable experience சொல்றேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது மிச்சது நீங்க அங்க தான் பார்க்கணும். அதாவது நான் 1000 வார்த்தை சொன்னாலும் அது அங்க நடக்க போற நிகழ்ச்சிக்கு சமமே ஆகாது. அது நேர்ல பார்த்துட்டு நீங்க அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னுடைய வார்த்தைக்கு சமம் பண்ணாது. நிச்சயமா காலங்கள் செதுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க ஒவ்வொரு பாடல்களையும் செதுக்கி இருப்பீங்க. அதாவது என்னன்னா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். அது என்னென்ன இருக்க போகுது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் சொல்ல ஆசைப்படல. நீங்க கேட்டு அதை அனுபவிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு பட விஷயமா ரீரெக்கார்டிங் பண்றதுக்காக இங்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இளைஞன் என்ற படத்துக்காக ஐ கேம் டு ஏர் ஸ்டுடியோஸ். சேர்த்தே கேட்டது முதலாவது நண்பர்களுடைய கேள்வி ஒன்று. அது உங்களுடைய மாதிரி தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் எல்லாருமே இங்க புலம்பெயர் தேசங்களுக்கு வெற்றிகரமாக பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு போறீங்க. இசை ரசிகர்களாக தமிழக மக்களும் சரி, அதே போல இலங்கை தமிழ் மக்களும் சரி, தமிழர்கள் வாழ்ந்த மலேசிய தமிழர்களோ சிங்கப்பூர் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நீங்க நடத்துறதுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை ரசிக்கிறதுக்கும் எல்லாருமே பாரம். ஆனால் இந்த கலைஞர்களை வித்யாசாகர் போன்ற ஒரு இசை ஜாம்பவான், அதாவது மற்ற தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய கலைஞர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்வாங்குவாரா? இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களையும் சேர்த்துக் கொண்டு அவருடைய இசை பயணமும் தொடருமா என்றது ஒரு கேள்வி இருந்தது. இன்னொன்று என்னுடைய கேள்வி. அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எனக்கு புரியல. அதாவது நீங்க தமிழர்கள் சொல்லும் போதே அதுல ஒட்டுமொத்த தமிழர்களும் அடங்கிட்டாங்க. அதுல பிரிச்சு நான் பாக்குறேன். இலங்கை தமிழர்கள், சென்னை, அவங்க வாழும் அங்கே வாழும் தமிழர்கள், அவ்வளவுதான். சரிங்களா? அண்ட் நல்ல கை தட்டலாம். அவங்க இசை ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். உலகிற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித் தி அட்வென்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ இது எங்கெங்கும் மறைந்து இருக்கக்கூடிய பல பொக்கிஷங்கள், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ், ஹிடன் டேலண்ட்ஸ் நம்மளுக்கே தெரியாது பக்கத்துல எந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு all those things are being exposed and being brought to the forefront. And அதை நிச்சயமாக நம்ம அவங்க எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. பாடகர்களையும் பாடகிகளையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நானே புதுசா இருக்கும்போது கூட புது ஆட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னையே புதிதாக அறிமுகப்படுத்திய காலத்திலும் நான் அங்கங்க இருக்கக்கூடிய புதிய என்ன சொல்றது இந்த டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அவர்கள் எல்லாம் சில பேர் உலகளாவிய புகழ் பெற்றிருக்கிறார்கள். அதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது.
நீங்க கேட்ட கேள்விங்கன்னா இது அடுத்த தலைமுறை, நீங்க கேட்கறது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்கலாம் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க எல்லாரையும் நம்ம வந்துட்டு தோள் தட்டி அவங்களை முன்னிறுத்தி அவர்களை உலக மேடையில வந்து ஏற்றுக்கணும். நிச்சயமாக நன்றி. உங்களுடைய பழைய பாடல்கள் அல்லது முன்னுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்த பாடல்களை இப்ப புது படங்கள்ல பாவிக்கிறது ஒரு ட்ரெண்டா இருக்கு. சில இசையமைப்பாளர்கள் அது காப்பிரைட் இஷ்யூவாக போகுது, அது சார்ந்த நிறைய சர்ச்சைகள் போய்கொண்டு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயம் அது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் அதை எப்படி பார்க்கிறார்? அவருக்கும் இந்த காப்பிரைட் சம்பந்தமான ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? அதாவது இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்தது என்னன்னா இசையமைப்பாளர்கள் கிட்ட காப்பிரைட்ஸ் இருந்தது கிடையாது. ஏன்னா வந்துட்டு the producer buys takes the copyright from us and he actually pays you a remuneration to work for the film. So that has been compensated as the copyrights அவர் எடுத்த மாதிரியும் அதை வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ஆடியோ கம்பெனிக்காக வித்துடுறாங்க. ஸோ இந்த உரிமை வந்து அந்த ஆடியோ ரைட் கம்பெனி அந்த ஆடியோ கம்பெனிக்கு போயிட்டு இருக்கு, ப்ரொடியூசர்கிட்டையும் இல்லை அது. பட் ஆனால் என்னன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இடத்துலையும் பிளே பண்ணும்போது அதனுடைய ஒரு பெர்சன்டேஜ் வந்து இந்த பாடல் எழுதியவருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் பாடல் இசையமைத்தவருக்கும் வந்து சேர்கின்றது. அது ரொம்ப சின்ன ஒரு சதவிகிதம் தான். பட் திஸ் இஸ் தி எக்ஸிஸ்டிங் காப்பிரைட்ஸ். நீங்க கேட்ட கேள்வி வந்து இப்போ அந்த பாடல்களை நம்ம பாடல்களை மீண்டும் புது படத்தை யூஸ் பண்றாங்கன்னா சந்தோஷமா தான் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் நாங்க எப்பயோ கேட்ட அதாவது அவங்க வந்து இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. மக்களை மறக்க விடாம அந்த பாடல்கள்லாம் இன்னும் கேளுங்க, நல்ல பாடலாம் பண்ணியிருந்தாங்க, நல்ல அன்னியோட இல்லை இந்த தலைமுறையும் கேட்கணும்னு சொல்லிட்டு they are actually promoting my song. I am very thankful to them. பட் அது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த காப்பிரைட்ஸ் வந்து அவங்க சில பேர் அதை இப்போ நான் அந்த உரிமை வச்சிருக்கேன்னா நிச்சயமாக வந்து என்னை கேட்காம போடும்போது நான் அதை பற்றி ஐ கோயிங் டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் them. பட் என்னுடைய வருத்தம் என்னன்னா அந்த பாடலின் படைப்பாளி நான் அந்த படத்தை இப்போ ஒரு புது படத்தை அந்த என்னுடைய பாடலை யூஸ் பண்ணும்போது அந்த படத்தின் இயக்குனரோ இல்ல ப்ரொடியூசரோ இல்ல அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த இசையமைப்பாளர் கூட வந்து நம்ம கிட்ட ஒரு கர்டசிக்காக திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் இது வந்து சொல்லியே தீர வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க நம்ம கிட்ட சொல்லணும். சார் உங்க பாட்டு அந்த I'm composing a flute concert that should be ready by I don't know by this year end or something. அது வந்து ஒரு I come up with that and it's a separate flute concert, a complete key flute வச்சுட்டு பண்ணி. Good evening to audience and sir. என்னோட பேர் உமா. எனக்கு வந்து 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் உங்களோட பாட்டு மலரே மௌனம் அது வந்து ப்ராபப்ளி எல்லாரையும் கவர்ந்திருக்கு. 30 years இந்த மாசத்துல 30 years ரிலீஸ் ஆகிருக்குது. எஸ்பி பாலா சார் அண்ட் ரவி மாடி அந்த பாட்டு அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்று சொல்லியிருக்காங்க. But as a music director, I always wanted to know அந்த composition வந்து எப்படி நீங்க it's magical. So how did you come up with that? இதுக்கு பதில் தான் நான் வந்து கான்செப்ட் சொல்றேன். To keep it interesting, okay, because everyone wants to know about that song, something about that song. That's it. Every time I listen to that song, என்னோட ஹார்ட்ல வந்து ஒரு பீட் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி. Until now, 30 years on. Yeah, so definitely it's my all-time favorite. Second question வந்து இப்போ ஒரு somebody was asking about parent children, young children வந்து இந்த நிறைய learn பண்றாங்க அது. I'm actually representing the Voice Art Academy. I'm not sure எவ்வளவு பேருக்கு அது தெரியும் வந்து ஜீவா பார்த்திபன் தான் அது வந்து செய்யறது. She is unable to come, so she asked me to come. So we have formed a band, humming band into a format. எல்லாம் young children. So அதில் என்னோட சங்கம் இருக்கிறார். என்ன மாதிரி சந்தர்ப்பம் we can get from here to go. சந்தம் கொடுத்த உடனே பாட்டு எழுதி கொடுக்கணும்.
அது ரொம்ப எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு குத்துப்பாடாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் பொறுமையை நான் எதிர்பார்ப்பேன். அவங்க பொறுமை என்ன இருக்குன்னு தெரியும். அதில் கவிதை எதிர்பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற சாங்காக கூட இருக்கலாம். பட் அதில் அவருடைய தனித்துவம் என்ன இருக்குது? ஒரே விஷயம்தான். பெர்ஸ்பெக்டிவ் மாறும்போது மாறிடுறது இல்லையா? வார்த்தைகளை முன்ன பின்ன போடும்போது மாறிடுறது. அதில் அவங்க எவ்வளவு சாதுரியமாக இருக்கிறாங்கன்றதை பார்ப்பேன். அவங்களுடைய புலமையை பார்ப்பேன். அவங்க ஒகாபுலாரிட்டி, their hold on the language. These are all things which Thank you, sir. Yes. இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கு ஒரு அழகான விஷயத்தை எமக்காக இங்கு வழங்கிய யூஷி என்டர்டெயின்மெண்ட் அவர்களுக்கு இந்த வேளையில நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அழகான பதில் எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து முக்கியமா ஒரு ஆசை படம் புல்வெளி பாட்டு புல்வெளி இல்லையா? என்னுடைய இசை கிடையாது. அவங்க கொடுக்குறான்னு நான் பண்ணுறேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஹார்மோனியத்துக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு கம்போஸ் பண்ணும்போது the music just flows. Okay, I am eternally thankful to God. So whatever you tell, it has just happened. I intended and He had given it to me. That's all. அதாவது இன்டென்ஷன் தான் என்னுடையது, பட் செயல் அவனுடையதுன்றது எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. அதுதான் நடந்திருக்கு. I can't explain. I mean, it is inexplicable. How a song, how a baby is born. ரொம்ப அழகான பதில். The moment, can anyone define a moment when a baby is born? கேட்டாரு, ஆனா அப்படியே அந்த இடத்துல கேட்டுட்டாரு. அப்பாக்கு தெரியாது, நீங்க தான் அந்த சீக்ரெட் சொல்லுவீங்க எங்களுக்கு. எப்படி உங்களுடைய அந்த மியூசிக், உங்களுக்கு அந்த மியூசிக்கே உள்ள அந்த வீட்லயே நீங்க வளர்றீங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு ஹேபிட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்படின்னா அது எந்த ஹேபிட்டை சொல்லுவீங்க? இல்லை ஹேபிட்டு இல்லை, அது அப்பான்றதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. எது பண்ணாலும் தெரிஞ்சு பர்ஃபெக்டாக பண்ணணும். அரைக்குறையாக ஹாஃப் பெட்டாக பண்ணால் அது நிலைக்காதுன்றதை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வணக்கம். என்னோட பேர் கார்த்தி. நான் சட்டம் தமிழ் மண்டபத்தில் சார். அது வந்துருக்கேன்னா நம்ம சதீஷோட நண்பர் தான். எனக்கு the boundary always is in front of you and you try and cross it. Yes. இப்போ நீங்க what are you trying to experiment and what genre are you trying to get into, and is there anything new you're trying in music now? Because it's always something new. See, I like two things in life. One is learning music, another is composing music. So now I'm learning music, a lot of good music. Fantastic. We're always learning. I'm always learning, and still I'm learning, and I find a lot of happiness in that. And I'm trying to exploit like different genres of music. There is, it is limitless, unfathomable ocean. So I can't, even my answer can't be bound by just a few sentences saying that in the genre, other genre, so on there. There is beauty in everything. There is so much yet to be done. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு 1000 மடங்கு இன்னும் இருக்குது பண்ண வேண்டியது. So it's only soul searching, and you need to search for what you want to do, and you need to make your own. Yeah, so that's what I was asking. I was asking what you are going to try. No, that my heart should tell me. It's not yet told me anything. It's telling learn something. So I'm trying to learn, getting better. அடுத்த வாட்டி வரும்போது கேட்குறேன். Thank you. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? எதை பிரேக் பண்ணலாம்? Hi, my name is Myrini, and I'm here from the British Tamil Chamber of Commerce. A very quick question. You've had a very long and successful career at what you're doing. If you could give one challenge that you've had throughout your career that you could pass to the younger generation, what would that be? One challenge that you've experienced in your career? I just answered the question. I don't have much challenges. Okay, that's fine. I guess. See, I think your challenges arise only when you start putting hurdles for yourself. When you think something is a problem, then the challenge starts. Yeah, absolutely. Right? So there's no problem about it. One advice that you could pass to the young generation? Don't take anything as a problem. Everything is solvable.
everything is got a solution. எனக்கு இப்ப புரியுது சார். எதுக்காக ஹர்ஷா வந்து இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க? எதுக்குடா நீங்க ஒரு ஆன்சர் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு லண்டன். எல்லாரும் கேட்குற மாதிரி நார்மலான கொஸ்டின் தான். ஸோ உங்களோட கான்செப்ட் வரைக்கும் பார்த்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லண்டன் வந்திருக்கீங்க. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், மெலடிஸ் வேணுமா மெலடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 25th ஏப்ரல் அன்னைக்கு நம்ம மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கான்செப்டோட? 26th. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நீங்களே சொல்றீங்க டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. என்னங்க பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி அவங்களே கேள்வி. அதான் வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸா ஸ்பெஷலா நம்ம லண்டன் மக்களுக்காக ஏதாச்சும் இப்போ சர்ப்ரைஸ் வந்து சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகுமா? அதுக்கு தான் கேள்வி கேட்கிறோம். அதனால தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமா, அன்னைக்கு சர்ப்ரைஸ் இருந்ததுன்னா அன்னைக்கு சர்ப்ரைஸ், இல்லைன்னா சர்ப்ரைஸ். மக்களே பார்த்துக்கோங்க, சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். பட் நன்றி சார், தேங்க்யூ ஃபார் கமிங். Your name is Varsha. Yes. Okay, my studio's name is Varsha. அப்படியே பிரமாண்டமா போகுதுனால நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களுடைய 10 பாட்டு சார், 10 பாட்டு. What is this? சரி, பரவாயில்ல. இதுல வந்து அவர் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பாடல்கள்ல 10 பாடல்கள் இதுவாக இருக்கும்னு அவர் வந்து he has given the list. ஆமா, அதுல வந்து And incidentally அவர் கொடுத்த 10 பாட்டுமே எங்க லிஸ்ட்ல இருக்குது, பெர்ஃபார்மிங் லிஸ்ட்ல. So he has become அதுக்கு மனோஜுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்க சொன்னேன். I wish Manoj, I mean congratulations to Manoj for winning this. Yes, thank you. So மனோஜ் வந்து 26ஆம் தேதி காப்பர் பாக்ஸ் அரேனால இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு 2 ஃப்ரீ டிக்கெட்ஸ், கம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அவருக்கு பெரிய பாராட்டுகள். Okay, he gets 2 free tickets. எஸ், 2 ஃப்ரீ டிக்கெட்ஸ். மனோஜுக்கு 2 free tickets. மனோஜுக்கு 2 டிக்கெட் பார்சல் பண்றோம் நாங்க. பாத்துப்பா வந்து சேர்ந்தது இல்லையா? ஆமா, யோஷி என்டர்டைன்மெண்ட்ல இருக்கக்கூடிய சதீஷ் உங்களுக்காக அந்த டிக்கெட் அனுப்பி வைக்க போறார். இந்த வேளையில இவ்வளவு அழகான தருணங்களை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த யோஷி என்டர்டைன்மெண்ட் சதீஷ் மற்றும் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம். దానికి ప్రిపేర్డ్గా మేము రాలేదు కాబట్టి ఇప్పుడు ఇక్కడ కాన్సన్ట్రేషన్